ஏய் இதை பாரு, சந்துரு, மீனா, கலா, உங்கள் 3 பேருக்கும் எத்தனை தடவை சொல்கிறதுனா உங்களை தான் கூட்டிக்கிட்டு போக முடியாது அங்கே. ஐயோ முடியாது அம்மா, எங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும் கண்டிப்பாக. எனக்கு அவரை பார்க்கணும், அவரோட பழகணும், அவரோட பேசணும், அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கணும். நீ மட்டும் போனால் எப்படி நியாயமா இது அப்படின்னு குழந்தைங்கள்லாம் கீச்சு குரலில் கத்த, எத்தனை தடவை சொல்கிறது முடியாதுன்னு என்னை மட்டும்தான் கூப்பிட்டுருக்காங்க. உங்களெல்லாம் கூப்பிட்டு போனால் என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல. ஒரு தடவை அவரை பார்த்து அவர் வெளியே அனுப்புற போது, சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு அவரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துடுறோம். சே சும்மா இருக்கடா ராஸ்கல்ஸ், அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள் அப்படின்னு சாந்தகுமாரி அப்படிங்கிற 35 வயது லேடி சொல்ல, அவளுடைய 14 வயது பையன், 12 வயது பெண்ணு, 10 வயசு இன்னொரு பொண்ணு, 3 பேரும் நானும் உங்கள் கூட வருவோம் உங்கள் கூட வருவோம்னு கதறாங்க, அழுகுறாங்க, அவளை போட்டு உயிர் எடுக்கிறாங்க. என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? அதான் அன்னைக்கு அந்த பெரிய நடிகருடைய பார்ட்டி. பார்ட்டின்னா அதாவது அவர் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீரோவாக அறிமுகமானார். அந்த நடிகருக்கு நிஜமாலே நடிப்பு திறமை அதிகம், அதை விட டான்ஸ் ஆடுற திறமை ரொம்ப அதிகம். ஸோ பிரபு தேவா விட்டுட்டு போன இடத்த கரெக்டாக பச்சைக்குன்னு பிடிச்சிக்கிட்டாரு. பிரபுதேவா விட பெட்டராகவே டான்ஸ் ஆடுறாருன்னு சொல்லி எல்லாரும் ஆஹா ஓஹோ அப்படின்னு அவரை பற்றி சொல்ல, பார்க்குறதுக்கும் அவ்வளவு ஹேண்ட்ஸம், அவ்வளோ அழகு, டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பிரமாதம். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே டான்ஸ் மேலே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணி குருவெல்லாம் வச்சு கற்றுக்கிட்டு கரெக்டாக ஹிட் பண்ணிட்டாரு. ஒரு 19 வயசுலலாம் சினிமாவை. இப்போ அவருக்கு ஒரு 26-27 வயசு ஆகுது. அவ்வளவுதான், எல்லா கேரக்டர்ஸையும் பிச்சு உதறாரு. நல்ல நடிகன், அதே நேரத்தில் பாட்டு கிட்டு அது இது வந்ததுன்னா டான்ஸை பிச்சு உதறுவார். அண்ட் அப்படியாக நல்ல பேர். இந்த மாதிரி ஒரு நடிகர் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம் அப்படின்னு எல்லாரும் சொல்ல, சந்தோஷமான சந்தோஷம். கிட்டத்தட்ட 40-50 கோடி ஒரு படத்துக்கு வாங்குற லெவலுக்கு ஒரு 10-15 படத்துலேயே போயிட்டாரு. இண்டஸ்ட்ரி ஆச்சரியப்படுது, அட்டே எங்கள் அப்பா என்ன ஒரு வளர்ச்சியா இந்த ஆளுக்குன்னு. அவரை கொண்டாடுற ஆளுங்களே கிடையாது, அவ்வளோ பேரும் கொண்டாடுறாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி அந்த பெரிய டான்ஸ் கம் ஆக்டிங் நடிகருக்கு நம்ம தமிழ் ஃபீல்டில். நம்ம சாந்தகுமாரி ஒரு டான்ஸ் அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபர். அதாவது அவளுக்கு சின்ன வயசில் ஒரு 5-6 வயசுல இருந்தே டான்ஸுனாக்க அவ்வளோ பிடிக்கும். அது என்னவோ தெரியல, அவளுடைய ரத்தத்திலேயே டான்ஸ் கலந்துருந்தது. ரொம்ப ஏழை குடும்பம், ஒரு குடிசையில் 3-4 குழந்தைங்களோட அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு மட்டும் டான்ஸில் அவ்வளோ ஒரு ஆர்வம். எங்கேயாவது ஒரு பாட்டு கேட்டதுன்னா நின்று ஆட ஆரம்பிச்சிடும். அண்ட் எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, என்னாச்சு இந்த குழந்தைக்கு, ஒரு மாதிரி மென்டலாக இது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் டான்ஸ் பைத்தியம். அந்த மாதிரி டான்ஸ் ஆடி 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 அதை பண்ணி இதை பண்ணி இதை பண்ணி அது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற போது எல்லா போட்டிகள்லையும் அதான் ப்ரைஸ் வாங்கிடும். ஆச்சரியமாக இருக்கும் அவங்க வீட்டில் எல்லாருக்கும், என்ன எந்த அளவுக்கு இதுக்கு ஆசை இருக்குன்ட்டு. ஆனால் நீ நல்லபடியாக வளர்ந்து எங்கள்லாம் காப்பாற்றுவ நினச்சா இந்த மாதிரி டான்ஸு நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன் வீட்டில் திட்ட. இல்லை முடியாது, நான் டான்ஸ் ஆட போகிறேன், சினிமாவில் ஆட போகிறேன், மேடையில் ஆட போகிறேன், அங்கே ஆட போகிறேன், இங்கே ஆட போகிறேன்னு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப கோபம். என்னென்னா இந்த பொண்ணு உருப்படாமல் போயிடுமோ, ஏதாவது படித்து கிடிச்சு ஒரு கம்பெனியில் கிளார்க்காக இருந்ததுனாக்க கொஞ்சம் ஓரளவு காசு வருமேனு யோசிக்க இந்த பொண்ணு முடியவே முடியாதுன்னு சொல்லி ஒரு 16-17 வயசில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரை பிடிச்சி அவன் கையில் காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி, எனக்கு எப்படியாவது சினிமாவில் டான்ஸ் ஆடணும், ஒரு வாய்ப்பு வாங்கி கொடுன்னு சொல்ல, அதெல்லாம் ஈஸி இல்லைம்மா, ரொம்ப கஷ்டம்மா அப்படின்னு அவன் சொல்ல, இல்லை நீ தான் எனக்கு பண்ணணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்லாம் கெஞ்சி கூத்தாட டெய்லி அவனை போய் பார்த்து அவன் பாவம் நல்லவன். அதனால் இந்த பொண்ணுக்கு ஒன்றும் டேமேஜ் இல்லாமல் ஒரு டான்ஸ் மாஸ்டர்கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி சார் இந்த பொண்ணு டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுது, சின்ன வயசுலேருந்தே நல்ல டான்ஸ் எல்லாம் ஏதோ கற்றுக்கிட்டு இருக்கு, அதுவா தாந்தோனியாக கற்றுக்கொண்டுக்கிட்டு இருக்கு, இவ்வளோ டான்ஸ் கிளாஸுக்கெல்லாம் போகலன்னு சொல்ல, என்னப்பா என்ன சொல்கிறேன், நீ பார்க்குறதுக்கு ஒன்றும் பிரமாதமாலாம் இல்லை, சுமாராக தான் இருக்குது, சரி ஒரு 2 பாட்டு ஆட சொல்லாத அப்படின்னு சொன்ன உடனே அவர் கோரியோகிராஃப் பண்ண 2 பாட்டை போட்டு ஆட சொல்கிறாங்க. பொண்ணு பிச்சு உதறுது. அவருக்கு அப்படி பார்த்துட்டு, பரவாயில்லையே இந்த பொண்ணு சுமாராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா மூமெண்ட்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, சரி ஒரு 15-20 கேர்ள்ஸ் வந்தாக்க
கடைசியாக அந்த பொண்ணை போட்டு விட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு 2-3 மாதத்துக்கு பிஸி கொரியோகிராஃபர் அவர். உட்காந்த இடத்துல இருந்தே அப்படி கண்ணை காமிச்சு கையை காமிச்சு இதை பண்ணுன்னா அவருடைய அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் பிச்சு உதருவா. அந்த அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்துலலாம் இண்டஸ்ட்ரியை விட்டே போயிட்டான். அப்போ அடுத்ததாக யாரை போடலாங்கிற போது சாந்தகுமாரிக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். ஏன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஓஹோன்னு இல்லாட்டாலும் டான்ஸ் மூமெண்ட்லாம் பிச்சு உதறதுனால நீ பண்ணுமா எனக்கு அசிஸ்டண்டான்னு சொல்ல அவளுக்கு ஒரே சந்தோஷம். அவ்வளவுதான். அவரு தமிழில் மட்டும் பிஸி இல்லை, தெலுங்குல பிஸி, ஹிந்தியில் பிஸி. அந்த அளவுக்கு பெரிய பேர் போன ஒரு கோரியோகிராஃபர். அவருக்கு ரைட் ஹேண்டை வந்து சேர்ந்துட்டா இவர் 2-3 வருஷத்துக்குள்ள. ஏன்னா பிகாஸ் இவருடைய ஆர்வம் திறமை அந்த அளவுக்கு சாந்தகுமாரிக்கு இருந்ததுனால. ஸோ அப்படியாக ஒரு மாதிரி அங்கே பாம்பேல போகிற போது ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான், அமிதாப் பச்சன் அவங்க எல்லாம் கான்டாக்டு. இவ கோரியோகிராஃபர் ஒரு டான்ஸ் மாஸ்டர் சொல்லி கொடுக்கறத அப்படியே பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அழகாக ஆடி அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுவேன். அண்ட் இவ ஆடி காட்டுறதை பார்க்குற போதே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், ஆஹா இந்த மூமெண்ட் நம்மளால் பண்ண முடியுமா முடியாதான்னு. ரொம்ப டஃப்பாக இருக்கும் போது கொஞ்சம் மாற்றி கொடுன்னு சொன்னால் உடனே மாஸ்டர்கிட்ட போயிட்டு நைஸாக சொல்லிவிட்டு மாற்றி ஆடி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்தும். அவங்களுக்கு ஒரே குஷி. அவங்க இவ்வளவோ கோடிகள் வாங்குறாங்க, அதனால் இந்த பொண்ணு இவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, கோஆப்ரேட்டிவாக இருக்குது, இவ்வளவு நல்லா சொல்லி கொடுக்குதுன்னா சொல்லி எல்லாரும் ஒரு படம் முடிஞ்சதுன்னா ஒரு ₹1,00,000 கிஃப்ட்டு தூக்கி போட்டுருவாங்க. அவங்க வாங்குறது 100 கோடி, 70 கோடி, 80 கோடி. அதில் 1,00,000ங்கிறது நத்திங். அவங்களுக்கு ஹோட்டலில் போயிட்டு காஃபி சாப்பிட்ற மாதிரி தூக்கி போட இவளுக்கு ஒரே சந்தோஷம். அதாவது அவ்வளோ கஷ்டப்பட்ட குடும்பத்திலேருந்து வந்த சாந்தகுமாரிக்கு இப்போது நிறையா பணம் கிடைக்கிது, அது கிடைக்குது. அண்ட் அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாம் விட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தன் அவன் மேலே மயங்கி ஒன்றைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அவன் மனசை மாற்றி கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டான். கடகடன்னு 3 குழந்தைகளையும் கொடுத்துட்டான். அந்த பெண்ணுக்கு ஒரு 18 வயசுலேயே கல்யாணம் ஆகி போச்சு. அண்டு 20 வயசில் 1, 22 வயசில் 1, 24 வயசில் 1னாக இன்னைக்கு மூத்த பையனுக்கு 14 வயசாகி போச்சு. 35, 36 வயசு. ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அண்டு நல்ல பண வசதியெல்லாம் வந்துருச்சு. அண்டு இப்போவும் அவளுக்கு அந்த டான்ஸ் ஆர்வம் மட்டும் குறையவே இல்லை. அந்த அளவுக்கு டான்ஸ் பிச்சு உதறா, பிரமாதம் ஆடுறா. இப்போது நம்ம தமிழ் ஃபீல்டில் பிரபுதேவாவை ஃபில்அப் பண்ணுறதுக்காக இன்னொருத்தர் வந்து அந்த ஆள் வெளுத்து கட்ட அவருடைய 10-12 படங்கள் பிச்சு உதற. அண்ட் எல்லா படத்துக்கும் இவங்க தான் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணுறாரு இவருடைய மாஸ்டர். அண்ட் இந்த பொண்ணு தான் அவருக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால் இந்த பொண்ணு மேலே ஒரு பெரிய பிரியம் அவருக்கு. அண்டு ஒரு படம் இந்த காலத்தில் 10 நாள் 8 நாள் 5 நாள் ஓடுற நேரத்தில் அவருடைய படம் 1 2 பிச்சு உதற. லேட்டஸ்ட் படம் 1 80 70 90 நாள் ஓடிடுச்சு. குஷி ஆகிட்டார் அந்த பெரிய நடிகர். ஆஹா, இவ்வளவு சம்பளம் வாங்குகிறோம் நம்ம, 40-50 கோடி, நமக்கு டான்ஸில் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுற இந்த அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் அண்ட் மாஸ்டருக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு அவர் வீட்டில் ஒரு பார்ட்டி ஒன்று பிரமாதமாக ஃபிக்ஸ் பண்ணி யார் யாரெல்லாம் இந்த படத்தில் ஹிட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, உயிரை கொடுத்து உழைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பார்ட்டின்னு சொல்ல சந்தோஷமாக எல்லாருக்கும் ஒரே மகிழ்ச்சி. அண்டு வீட்டில் பார்ட்டி, அவரே வந்து விருந்து கொடுக்குறாரு, ப்ளஸ் பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுப்பாருன்னு எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு. அந்த மாதிரி இருக்கிறதுல அவருடைய பெரிய பங்களா, சாதாரண பங்களா இல்லை, சும்மா கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கரில் பிரமாதமாக இருக்கிற பங்களா. அங்கே போனோன்னு சொல்லத்தான் வீட்டில் இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல அது குழந்தைங்க 3 பேரும் ஐயோ நாங்களும் வருவோம், எங்களுக்கு பிடிச்ச ஆள் அவர் என்ன நடிப்பு, ஒரு படம்லாம் பார்த்துருக்கோம் வச்சுருக்கோம்னு சொல்லி கதற. உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தவிக்க முடியவே முடியாது. உங்களை கூப்பிட்டு போனாக்க என்ன வழியை அனுப்பிச்சிடுவார்லாம் சொல்லி இல்லை, ஒரு 1000 ரூபாய் கையில் கொடுத்து போய் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிடுங்க, நீங்கள் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, என்ன பிடிக்குதோ சாப்பிட்டு வாங்க, நான் போயிட்டு ஓடியாந்துடுறேன் 1 ஹவர்லன்னு சொல்ல முடியாது நாங்களும் வருவோம்னு சொல்லி கதற. அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அவள் புருஷன் அதுங்களை கண்ட்ரோல் பண்ணி ஹோட்டலுக்கு போகலாம் வாங்கலாம் கூப்பிட்டு போக, கடைசியில் பார்த்தா இவன் அங்கே போய் இருக்க ஒரே அருமையான கூட்டம். அவருடைய சொந்தக்காரங்கெல்லாம் வந்திருக்காங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க. வீட்டில் பெரிய பார்ட்டி, லானில் வச்சு அமக்கலமாக அட்டகாசமாக ஒரு டான்ஸ் நிகழ்ச்சி. அந்த டான்ஸ் நிகழ்ச்சியில் அந்த நடிகருடைய தங்கச்சி பொண்ணு, ஒரு 16 வயசு பொண்ணு ஆட, அந்த பொண்ணு நீதாமா கவனித்து நல்லா முன்னோக்கு கொண்டுடணும்னு சொல்லி சாந்தகுமார்கிட்ட பொறுப்பு அவர் கொடுக்க,
பொண்ணு ஓரளவுக்கு நல்லா ஆட இவ போய் நிச்சயமா சார் இந்த பொண்ணு நல்லா வருவா சார்லாம் சொல்லு இல்லை சந்தோஷமாயிடுது. ரொம்ப பிரமாதமாக பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. ஆனால் கொஞ்சம் சாந்தகுமாரி வருத்தமாக இருக்க மாதிரி தெரியுது அவருக்கு. அவர்கிட்ட என்னம்மா ஒரு மாதிரி டல்லாக இருக்கே அப்படின்னு கேட்க, அதை ஏன் கேட்குறீங்க, என்னுடைய 3 பசங்களும் உங்களுடைய பெரிய ஃபேனுங்க, வந்தே தீர்வுன்னு அடம் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ கூப்பிட்டு வர வேண்டியது தானே, அது எப்படிங்க என்னை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்கீங்க, வேற யாருமே குழந்தைய கூப்பிட்டு வந்திருக்காங்களா, நான் மட்டும் இந்த குழந்தைங்களை எப்படிங்க கூப்பிட்டு வர முடியும், அதனால ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், இன்னொரு தடவை பார்க்கலான்னு சொல்லிட்டு. சே பாவம் குழந்தைல டிசப்பாயின்ட் பண்ணுறியம்மா. நான் ஆக்சுவலாக என்னுடைய பையனை வச்சு அவனை ஹீரோ வச்சு ஒரு கதை கிடைச்சிது, அதனால அந்த 11 வயசு பையனை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறேன், அதுக்கு அவன் கூட நடிக்கிறதுக்கு ஒரு 3-4 பேர் தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ஐயோ இந்த வாளுங்க டெய்லி என்கிட்ட டான்ஸ் கற்றுக்குதுங்க, அது தவிர ஸ்கூல் ட்ராமா கேமா அது இது எல்லாத்துலேயும் ப்ரைஸ் வாங்குதுங்க, டான்ஸ்லேயும் ப்ரைஸ் வாங்குதுங்க, ஒரு தடவை நான் கூப்பிட்டு வரேங்க உங்கள் வீட்டுக்குன்னு சொல்ல, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மற்றபடி இப்படி ஜாலியாக வைக்க போக அவருடைய செக்ரட்டரி திடீர்னு ஒரு 1 hour கழிச்சு ஓடி வந்து அவருடைய பையன்கிட்ட, டேய் ஒரு ரூமில் யாரோ 2-3 பேர் உள்ள இருக்கா மாதிரி தெரியுது. என்னது ஏன் ரூம்லையா? ஆமாம், என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாமா, திருடங்க வந்துட்டாங்களான்னு தெரியலன்னு சொல்ல, அடிச்சு புரண்ட அவனும் அந்த செக்ரட்டரி ஓடி போய் பார்க்க உள்ள கொஞ்சம் ஏதோ சத்தம் கேட்குது. படக்கிற வழியில் செக்ரட்டரி தாப்பால் போட்டு போலீஸை கூப்பிடலாமா என்ன பண்ணலாம் என்னக்காக தெரியலையேன்னு சொல்லிட்டு கீழே போய் அப்பாட்ட சொல்லுன்னு சொல்கிறான். உள்ள போய் அவர்கிட்ட காதை கடிக்கிறான். சார் ஒரு 2-3 பேர் நம்ம தம்பி ரூமில் இருக்கா மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல, பின் வழியாக வந்துட்டாங்க போல் இருக்குன்னு சொல்ல, ரியலி எடுறா அந்த சவுக்க பிடி போ, இவன் கூர்க்கா என்ன பண்ணுறான் நம்ம வாசல்லன்னு சொல்ல, சார் அவன் ஃப்ரண்ட்டில் இருக்கான் சார், இவங்க பின்னாடி வழியா, ஐயா முன்னாடி வந்தான்னு பின்னாடி வந்தான்னு எப்படி அந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி மேலே போயிட்டு பின்னாடி எல்லாரும் ஓடி வர பார்க்குறாங்க. நோபடி ஷுட் கம், நான் மட்டும் போய் ஹேண்டில் பண்ணுறேன், சினிமாவில் எவ்வளோ சண்டை போடுறதுக்கு ஃபைட் மாஸ்டர்ஸ்லாம் நிறைய சண்டை கற்றுக் கொடுத்துட்டாங்க, அதனால இந்த ஆளுங்களை போட்டு 4 சாத்திடுறேன்னு சொல்லிட்டு போய் முல்லா லேசாக கதவை தர என்ன பண்ணுறது பார்க்கலான்னு சொல்லிட்டு லேசாக பார்த்தா உள்ள 3 பேர் இன்னும் குரல் கொடுக்க எல்லாம் நெடுநடுங்கி போய் பார்க்க, எடுறா சவுக்க போடுறாங்க, ஐயோ அடிக்காதீங்க வலிக்குதுன்னு கத்த. சாந்தகுமாரிக்கு மட்டும் ஒரு டவுட், என்னடா இது இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தா 14 வயசு பையன், இந்த 10 வயசு பொண்ணு, இன்னொரு 12 வயசு பொண்ணு, 3ஐயும் ஒத்தா பிடிச்சி கீழே கொட்டியாந்து, ராஸ்கோல்ஸ் என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க, திருட்டுத்தனமா இங்கே வீட்டுக்குள்ள நுழைச்சிட்டீங்க, என்னத்தை திருட்டு நீங்க வச்சிங்கன்னு சொல்லிட்டு சவுக்கால் அடிக்கிறது கையத்துக்கு. ஐயோ சாந்தகுமாரி வந்து அடிக்காதீங்க சார் என்னுடைய பசங்க சார்னு சொல்லி கெஞ்ச, ஓம் பசங்களா அவங்க இங்கே வந்தாங்க, ஐயோ சார் உங்களை பார்க்கணுங்கிற ஆசையில் என் கூட வருவேன்னு சொன்னாங்க, வேணான்னு சொல்லியிருந்தேன், நான் தான் சொன்னேனே சார், அதனால திருட்டுத்தனமாக பின்னாடி வழியாக வந்து என் பையன் ரூமில் போயிட்டு கிடைச்சத பாக்கெட்டில் போட்டு போகலான்னு பார்க்குறாங்களா ராஸ்கல்ஸ் அப்படின்னு சொல்ல, ஒரு பையன், நாங்கள் ஒன்றும் திருடங்க இல்லை, உங்களை பார்க்கணும்னு சொல்லி ஆசையில் வந்தோம், எங்களுக்கு திருட்டு பட்டம் கட்டுறீங்களா நீங்கள், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எங்கள் மனசுலன்னு கேட்க, சூப்பர் டைலாக பிச்சு உதறியடா தம்பி, நிச்சயமா என் பையன் நடிக்கிற படத்தில் உனக்கு ஒரு பெரிய சான்ஸ் இருக்குன்னு சொல்ல, ஏன் எங்களுக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்களா, நாங்கள் நடிக்கலையா நல்லா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்க, ஐயோ உன்னை எப்படிமா விட முடியும், உன்னை ஹீரோயினாவே போட்டுடலாம் போல் இருக்கே அப்படின்னு சொல்ல, ஒன்றுமே புரியல சாந்தகுமாரிக்கும் மற்றவங்களுக்கும். அப்படியே இந்த 3 பசங்களையும் கட்டிக்கிட்டு இந்த 3 பசங்களையும் நான் தான் வரவழைச்சேன். எப்போ இந்த 3 பசங்களும் பாவம் என்னை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க, உன்னை மட்டும்தான் கூப்பிட்டுருக்கேன், நீ அவங்களெலாம் கூப்பிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு சொன்னியோ, அப்போவே என் செக்ரட்டரி குறிப்பறிந்து வேலை செய்கிறவன், அவனை பார்த்து கண்ணை காமிச்சேன், அவன் அங்கே பிடிச்சி உன் அட்ரஸை தேடி பிடிச்சி கிடிச்சு போயிட்டு 3 பசங்களையும் வண்டியில் தூக்கி போட்டு பின்னாடி வழியாக மாடிக்கு என் பையன் ரூமுக்கு கொண்டாந்துட்டான். அங்கே ஏற்கனவே அவனுக்கு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்டானுங்க, இந்த மாதிரி நடிக்கணும்டா, அவர் அடிக்கிற மாதிரி அடிப்பார், நீங்கள் கத்துற மாதிரி கத்தணும், அது தவிர அவர்கிட்ட வசனம் பேசி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்கள் பார்க்க வந்த ஆசையில் எங்களை போட்டு அடிக்கிறீங்களெல்லாம் கேட்கணும் அப்படிலாம் சொல்லி எல்லா பிரமாதமாக நடிக்கிறானுங்க. அண்ட் அது தவிர டான்ஸ் வேறு ஆடுறேன்றானுங்க, அவனை போடுறா 2 டான்ஸ்ன்னு சொல்லி ஒரு பாட்டை போட 3 பசங்களும் பிச்சு வதறாங்க, டான்ஸ் எல்லாம் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு, சாந்தகுமாரி இந்த 3 பசங்களும் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி, கண்டிப்பாக இது எங்களுக்கு படிப்பு கிடிப்பு அது இது எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேன், அண்ட் நிச்சயமாக இதுங்கெல்லாம் ஓஹோன்னு சினிமா ஃபீல்டில் வரப்போகுதுங்க, ஏன்னா அந்த அளவுக்கு திறமை இருக்குன்னு சொல்ல கதை மற்றும், அதாவது கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி குழந்தைகளுடைய ஆசையை நிறைவேற்றிய அந்த நல்ல மனிதன்
என்னதான் ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் அவனுக்கும் கல்லுக்குள் ஈரம் இருக்கா மாதிரி அவனுடைய பையன் வயசில் இருக்கிற குழந்தைகளை ரொம்ப பிடிச்சி போய் அவங்களுக்கு உதவி செய்கிறார். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.